SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் எழுதுவோம். அதை வந்து ஒரு 3D இந்த மாதிரி எஃபெக்ட்ஸு எப்படி எழுதுறது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான ஆப் வந்து பிக்சல் ஆப்பு. அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவைலபிளாகவே இருக்குது, நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து svsiva EDITZ அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கலர் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்னு ஒரு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபாண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவையோ அந்த ஃபாண்ட்டை சும்மா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்குது. பேசிக்காகவே அந்த ஆப்லேயே உள்ள ஃபாண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை, இதிலே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலருக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு கொடுங்க. ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சிங்கிள் கலர் மட்டும் இருக்கும். வந்து ஒரு ப்ளூ கலர் இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் கலராக கொடுக்கணும் அப்படின்னா கிரேடியன்ட் இருக்கும், அந்த இதில் போய்ட்டு நீங்கள் டபுள் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு நான் வந்து பிளாக் கலர் ஸ்டோக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது 3D டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே அந்த இது இருக்கும். அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா டெப்த்து அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த பின்னாடி லென்த்து வருது அது தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாகங்கிறது டெப்த்தை கொடுத்துட்டு அடுத்தது டெப்த்து கலர் அதிலே நிறையா இது இருக்குது. கலர் ஆட்டோ கலர் இந்த மாதிரி கலர்லாம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டார்க்கன் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டார்க் தேவை லைட் தேவை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்னால் கீழே மேலேயும் ரொட்டேட் ஆகுறது. இப்போது ஒய்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரொட்டேட் ஆகுறது. அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கிட்ட கலர் தேவையா அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதான் எக்ஸ் வச்சு ஒய் வச்சு அப்படின்னு இருக்கும் நம்ம கிராஃபில். அந்த மாதிரி தான் இதுவும். எக்ஸ்னால் கீழேயும் மேலேயும், ஒய்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து சும்மா தான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் டெக்ஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ இசேஜ் இது வந்து ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகுறது. இதை பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா லைட் ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கே தெரியும், டார்க் ஆகுறது லைட் ஆகுறது அப்படின்ட்டு. இதே லைட் ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் தேவை அது மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணலாம். அது கீழே ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஷேடோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஷார்பன் இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ண தான் கற்றுக்கலாம். எடுத்தோடனே கற்றுக்க முடியாது. எனக்கும் அவ்வளோவா தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாங்கிறத எடிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாங்க செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க.
இந்த 3D எதுக்குன்னா கொஞ்சம் சிம்பிளாக பேனர் எடிட் பண்ணுறதுக்கு இந்த 3D டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த 3D டெக்ஸ்ட்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிறது வந்து கீழே மேலே கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணுறது. செட் பண்ணதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே உள்ள டெக்ஸ்ட்டு அப்படியே தலைகளாக தெரிகிறாப்புல இருக்கும். இது வந்து எதுக்குன்னா அந்த கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்சி எப்படி அப்படியே தெரியும், அதே மாதிரி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி அடுத்த 3D இதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேடோஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த இது ஷேடோஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இந்த ஓவரில் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆன அப்புறம் இந்த ஷேர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு இமேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து குவாலிட்டியில் வந்து அல்ட்ரா அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டு வந்து சேவ் ஆகிரும். அவ்வளோதான். இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த பேனர் எடிட் பண்ணுறப்ப, சிம்பிளாக எடிட் பண்ணுறப்ப இந்த இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்னென்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். லெஸ் டாடா, பை பாய்.